கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். And as for you brothers and sisters, never tire of doing what is good. 2 Thessalonians 3:13. இது நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துக்கலாமா? ஒரு பெரிய காட்டுல ஒரு சிறிய அணில் வாழ்ந்து வந்ததா. அது தினமும் மற்ற விலங்குகளுக்காக விதைகள் சேகரித்து வைத்ததா. மழை காலத்துல பறவைகளுக்கும் காயமடைந்த முயலுக்கும் அணில் தன் சேமிப்பிலிருந்து கொடுக்க ஆரம்பிச்சுதான். ஒரு நாள் சில விலங்குகள் சொல்லிச்சான், நீ எப்போதும் எல்லாருக்கும் உதவி செய்யற, உனக்கு இதனால என்ன கெடுத்ததுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அணில் கொஞ்சமா சோர்ந்து போக ஆரம்பிச்சுதான். நான் செய்வது எல்லாருக்கும் பலனுள்ளதா இருக்குமான்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு முதிர் வயதான ஆமை மெதுவா சொல்லிச்சான், நன்மை செய்வது விதை போலதான், இப்போ பழம் தராது, ஆனா ஒரு நாள் பெருசா வளரும்னு சொல்லிட்டு சொல்லிச்சான். அணில் மீண்டும் சோர்ந்து போகாமல் நன்மை செய்ய தொடங்குச்சான். சில காலத்துக்கு பிறகு கடும் புயல் வந்ததா. அணில் உதவி செய்த எல்லா விலங்குகளும் அணிலுக்கு பாதுகாப்பும் உணவும் கொடுத்ததா. அப்பதான் அணில் புரிந்து கொண்டதா, நன்மை செய்வதுல சோர்ந்து போகாம இருக்கிறவங்கள நன்மையே காப்பாற்றணும். நம்மளும் நன்மை செய்வதுல சோர்ந்து போகாம இருந்தா அது தேவையான நேரத்துல நம்மளுக்கு பலனளிக்கும். ஆமென்.